பாரதிய ஜனதா கட்சியின் வருவாய் ஒரே ஆண்டில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. கொல்கத்தாவை சேர்ந்த ஜனநாயக சீர்திருத்த சங்கம் 7 தேசிய கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்த 2016-2017 வரவு செலவு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 7 தேசிய கட்சிகளின் ஓராண்டு ஒட்டுமொத்த வருவாய் 1559 கோடி ரூபாய் என்றும், பாஜகவின் ஓராண்டு வருவாய் மட்டும் 1034 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015-2016 நிதி ஆண்டில் பாஜகவின் வருவாய் 570 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2016-2017 நிதி ஆண்டில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. 2ஆம் இடத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு வருவாய் 225 கோடி ரூபாய் என கூறப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வருவாய் 100 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 கோடி ரூபாய் வருவாய் பெற்று கடைசி இடத்தில் உள்ளது. Facebook பயனாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டதை ஒப்புக்கொள்வதாகவும் அதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாகவும் Facebook தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜூக்கர்பர்க் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தலின் போது பிரிட்டனை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனத்திற்கு Facebook பயனாளர்களின் தகவல்களை வழங்கியதாக புகார் எழுந்தது. சுமார் 5 கோடி பயனாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டிருக்கலாம் என குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சுமார் 8 கோடியே 70 லட்சம் பயனாளர்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக Facebook நிறுவனம் அறிவித்தது. இந்தியாவை சேர்ந்த சுமார் 5,62,000 பேரின் தகவல்களும் திருடப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட அமெரிக்க செனட் குழு முன்பு Facebook தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜூக்கர்பர்க் ஆஜரானார். அப்போது தகவல்கள் திருடப்பட்டதை ஒப்புக்கொள்வதாகவும் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் மார்க் அறிவித்தார். மேலும் இந்தியாவில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் Facebook நிறுவனம் நேர்மையான முறையில் நடந்து கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகின் எந்த நாடுகளில் நடைபெறும் தேர்தலிலும் இனி தலையிட மாட்டோம் என்றும் மார்க் ஜூக்கர்பர்க் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ் நெட்வொர்க். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு.